நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டா உங்களுடைய இலக்கு என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிடும். உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு தூரத்தில் இருந்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தெரியும். நான் கிட்ட நெருங்கினதுனால உள்ள என்ன விஷயன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட என்ன சார் குறை இருக்குன்னு நினைக்கிறேன்? குறையே கிடையாது. மொத்தமே ஒரு அரசியலுக்கு வர்றதே குறையாயிடுச்சுன்ற நான். ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது தம்பி. உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன். மனசை என் நெஞ்சை பொழந்தீங்கன்னா கூட அதில் ஒரே ஒரு சின்ன அழுக்க நான் யாருக்கும் ஒரு வன்மம்லாம் தெரியாது. எனக்கு என் முதுகுக்கு பின்னாடி எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கே நான் நல்லது பண்ணியிருக்கேன். ஓகே. நான் சுய விளம்பரத்துக்காக நான் சொல்ல. என் வீடேறி வெட்ட வந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் நான். அதெல்லாம் இல்லை சொல்கிறேன் நான். எவ்வளோ நிறைய இருக்குது. வண்டி ஏற்றி கொள்ளுன்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பசி பண்ணிடும் போது கூப்பிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நிறைய சொல்ல முடியும் என்னால். எனக்கு வன்மம் இல்லைன்னா இருக்குது. அவன் அரசு முதலமைச்சர்னா எனக்கு என்ன இருக்குது, அது வேறு. ஆனால் ஒரு ஒரு சக பத்திரிகையாளர்னா நான் பார்க்குற பார்வை இன்னும் ஒன்று இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது அவன் மக்களுக்கு நல்லது செய்யலாம் வரவே இல்லை.